ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை வாசிக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவநதிகாரம். அத்தியாயம் 7. 4 வருடங்கள் கழித்து வெண்ணிலா தன் முதல் மகவை சுமந்து கொண்டிருக்கிறாள். ஆம், ஜீவா எண்ணியது போல் 2 வருடங்கள் குழந்தை வேண்டாம் என இருந்துவிட்டான். அந்த 2 வருடங்களும் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டனர். வெண்ணிலாவும் அவர்களுடைய 2ஆம் திருமண நாளன்று தன் காதலை ஜீவாவிடம் வெளிப்படுத்தினாள். இதில் ஜீவாவிற்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனந்தத்தில் அவனது காதல் மனைவி நிலாவை கொண்டாடி தீர்த்து விட்டான். அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு சென்று 1 வருடம் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஊரில் உள்ள அனைவரும் இவர்களுக்கு குழந்தை செல்வம் இருக்காது என்று இவர்கள் காது படவே பேச ஆரம்பித்தனர். அதில் வெண்ணிலாவிற்கு மிகவும் வருத்தம். அவளின் குடும்பத்தினருக்கும் தான். வெண்ணிலாவின் தாய் பல கோவில்கள் சென்று தன் மகளிற்காக வேண்டிக் கொண்டார். இறுதியில் 3 வருடங்கள் கழித்து வெண்ணிலா கர்ப்பமடைந்தாள். தற்பொழுது அவளுக்கு 8ஆம் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் அவள் தன் படிப்பை பற்றி ஜீவாவிடம் கூறவில்லை. கயல்விழி 12ஆம் வகுப்பு முடித்து 1 வருடம் ஆகப்போகிறது. அவளின் ஜாதகப்படி அவளுக்கு வரன் இன்னும் அமையவில்லை. யாழினி 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். கயல்விழி வெண்ணிலாவை போல் இல்லாமல் தன் தந்தையிடமே தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை, தான் மேல் படிப்பு படிக்க விரும்புவதாக கூறிவிட்டாள். சுப்பிரமணியன்: அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராது. உன்னோட அக்காவை பார்த்தல்ல, பள்ளிக்கூடத்திலேயே முதல் மார்க் வாங்கினா. ஆனால் நான் சொன்னதும் ஜீவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. பொம்பளை பிள்ளைங்க இப்படி பெற்றவங்க பேச்சை கேட்டு நடந்தாதான் பெற்றவங்களுக்கு மரியாதை. நீ என்ன இப்படி புது பழக்கமாக அப்பா கிட்டேயே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க என்று சற்று கோபமாக கேட்டார். அவரின் கோபத்தை பார்த்து பயப்படுவதற்கு கயல்விழி ஒன்றும் வெண்ணிலாவோ லட்சுமியோ யாழினியோ கிடையாதே. கயல்விழிக்கு தான் துணிச்சல் அதிகமாச்சே. நான் என்ன படிக்க தானே கேட்கிறேன், வேற ஏதாவது தப்பா பண்ணிட்டேன், இதுக்கு ஏன்பா விட மாட்டேங்கிறீங்க என்று மீண்டும் தான் பிடித்த பிடியிலேயே இருந்தாள். நம்ம ஊரிலேயும் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, நாங்களும் படித்தா உங்களுக்கு பெருமை தானே என்றாள். சுப்பிரமணியனுக்கு கோபம் தலைக்கேறியது. லட்சுமி, என்ன இது, இப்படி தான் பிள்ளையை பேச விட்டு வேடிக்கை பாப்பியா? நாம் நம்ம பிள்ளைங்களை பொறுப்பாக வளர்த்துருக்கோம்னு நான் எவ்வளவு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கா என்று லட்சுமியிடம் எகிறினார். பெரும்பாலான குடும்பத் தலைவர்கள் தங்கள் கோபத்தை காட்டும் ஒரே இடம் அவர்களது மனைவிதானே. லட்சுமியும் கயல்விழியிடம், நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு, அப்புறம் ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அப்பா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும் என்று அவளை சமாதானப்படுத்தி அங்கிருந்து நகர்த்த முயன்றார். சுப்பிரமணியன்: 12வது முடிச்சிட்டு கட்டி கொடுத்ததுக்கே வெண்ணிலா குழந்தை இல்லாமல் எவ்வளவு பேச்சு வாங்கினான்னு பார்த்தல்ல, அம்புட்டு கஷ்டப்பட்டாய மக. இப்போதான் கடவுள் புண்ணியத்தில் அவள் மாசமாக இருக்கா. உன்னை படிக்க அனுப்பிட்டு வயசானதுக்கு அப்புறம் கட்டி கொடுத்து நீ கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியாது. எல்லாம் காலாகாலத்தில் நடக்கணும் என்று கூறிவிட்டு மேற்கொண்டு பேசுவதற்கு அவர் அங்கே நிற்கவில்லை. வெளியே சென்று விட்டார். பாட்டி லட்சுமியிடம், என்ன இது லட்சுமி, சுப்பிரமணி எதுக்கும் முடிச்சு போடுறான். வெண்ணிலாவுக்கு குழந்தை இல்லாததுக்கும் கயல்விழி படிப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று தன் மருமகளிடம் கேட்டார். உங்கள் மகனை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே அத்தை, அவருக்கு இவளை படிக்க வைக்கிறதுல விருப்பமில்லை. அதை சொன்னாலும் இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. 2 பேருக்கும் நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு என்று புலம்பினார். கயல்விழி எதுவும் பேசவில்லை. அமைதியாக தன் கோபத்தை அடக்கி கொண்டாள். பாட்டி கயல்விழியிடம் சென்று, ஏன்தா கயல்விழி, உன் அப்பனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் கட்டிக்கிட்டு போய் நீ ஆசைப்பட்ட படிப்பு படிடா என்று தற்சமயம் அவளை அமைதியாக்கும் பொருட்டு சமாதானம் பேசினார். அதற்கு கயல்விழியோ, வெண்ணிலா அக்கா கிட்டையும் இப்படி தானே பாட்டி சொன்னீங்க, அவள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்கே படித்தா என்று கோபமாக கேட்டாள். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், அது அவளோட முடிவு என்று பாட்டி கூறினார். கயல்விழி கோபமாக அவளது அறையை நோக்கி சென்று விட்டாள். அதன் பிறகு கயல்விழிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் வேலை ஆரம்பமானது. அவளின் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ எந்த ஜாதகமும் இவளது ஜாதகத்துடன் பொருந்தவில்லை. திருமண வேலைகள் அனைத்தும் ஆரம்பத்தில் இருந்தே தடைப்பட்டு கொண்டே வந்தது.
சுப்பிரமணிக்கு அந்த கோபம் அனைத்தும் கயல்விழியின் மேலேயே திரும்பியது. சுப்பிரமணியன்: ஆரம்பிக்கும் போதே வேண்டாம் வேண்டாம்னு அபசுகுணம் மாதிரி பேசினேன். இப்போ பாத்தியா, எல்லாமே தடையாக போகுது. எந்த ஜாதகமும் பொருந்தி வர மாட்டேங்குது. ஊரிலேயே மாப்பிள்ளை பார்த்து உங்களை கட்டி கொடுத்துட்டு நீங்கள் வாழுறதை கண்ணார பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வெளியூரில் தான் மாப்பிள்ளை தேடணும் போல இருக்கு என்று அனைவரின் முன்பும் கயல்விழியை பார்த்து கோபமாக கூறினார். தாத்தா: தம்பி, இப்போவாவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளியா என்று சுப்பிரமணியிடம் கூறினார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு வேணும்னா நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வருமா என்று கோபமாக பேசினார் சுப்பிரமணி. தாத்தா: ஒரு தடவை பேசி பார்க்கலாமேப்பா என்று பாவமாக கேட்டார். நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் ஊர் திருவிழாவுக்கு கூப்பிட்டு பார்த்தோம். வந்தாங்களா? இல்லையே. உங்கள் ஊர் திருவிழாவுக்கு நாங்கள் ஏன் வரணும்னு எங்களுக்கு நீங்கள் யாருன்னு எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்க. அப்புறமும் வெண்ணிலா கல்யாணத்துக்கு அவங்களை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. உங்கள் ஆசைப்படியே செய்யுங்கன்னு நானும் சரின்னு விட்டுட்டேன். நேரில் போய் கூப்பிட்டு யார் அசிங்கப்பட்டது? எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்கள்! கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பத்திரிகையை வாங்க முடியாதுன்னு உங்ககிட்டயே திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவ்வளோ நடந்தும் கயல்விழிக்கு உங்கள் பையனை போய் மாப்பிள்ளை கேட்கலாம்னு சொல்கிறீங்களேப்பா, இதெல்லாம் எப்படி நடக்கும்? எனக்கு மட்டும் பாசம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நானும் தான் பாசமாக இருக்கேன். எங்கள் பாசத்தை பிரித்ததே நீங்கள் தானே. ஒத்துமையாக இருக்க வேண்டியவங்களை இப்படி தனித்தனியாக யாரோ மாதிரி நிற்க வச்சிட்டீங்கள என்று வருத்தத்துடன் முடித்தார். தாத்தாவிற்கு பேச வார்த்தைகளே இல்லை. பாட்டியும் அவருக்காக எதுவும் பரிந்து பேசும் நிலையில் இல்லை. அவர் செய்ததும் ஒன்றும் சிறிய விஷயம் இல்லையே. எவ்வளவு பெரிய விஷயத்தை அன்று சாதாரணமாக செய்துவிட்டார். அதில் பாட்டிக்கும் மன வருத்தம் இருந்தது. ஆனாலும் ஒன்றும் பேச முடியாத நிலையில் அப்பொழுதும் அமைதியாக நின்றார். இப்பொழுதும் அமைதியாக நிற்கிறார். ஆனாலும் வேலுச்சாமி தாத்தாவை பார்க்கும் பொழுது பாட்டிக்கு பாவமாக தான் இருந்தது. தான் செய்த தவறை எப்படியாவது தானே சரி செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியிலேயே சென்று முடிகின்றன. சுப்பிரமணியன் பேசி முடிக்கையில் தாத்தா தன் நெஞ்சினை பிடித்து கொண்டு மயங்கி சரிந்தார். அனைவரும் பதட்டமாக ஓடிச் சென்று அவரை தாங்கி பிடித்தனர். சுப்பிரமணியன்: அப்பா, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைங்க, பாருங்க. லட்சுமி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா என்று கத்தினார். மரகதம் பாட்டி: என்னங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க என்று பதட்டமாக கூறிக்கொண்டே இருந்தார். வெண்ணிலாவும் கயல்விழியும் யாழினியும்: தாத்தா, என்ன ஆச்சு? எழுந்திரிங்க தாத்தா என்று பதறினர். லட்சுமி தண்ணீரை கொண்டு வந்ததும் சுப்பிரமணியன் அதை வாங்கி அவரின் முகத்தில் தெளித்து, அப்பா, அப்பா, இங்க பாருங்க என்று எழுப்பி பார்த்தார். ஆனாலும் வேலுச்சாமி தாத்தாவிடம் எந்த ஒரு அசைவும் தென்படவில்லை. உடனே தாமதிக்காமல், முருகேசா, காரை எடு என்று தன் வீட்டில் பணிபுரியும் கார் ஓட்டுநரிடம் கூறிவிட்டு தன் தந்தையை தூக்கிச் சென்று காரில் ஏற்றினார் சுப்பிரமணியன். முன்பக்கம் டிரைவர் பக்கத்தில் சுப்பிரமணியனும் பின் சீட்டில் தாத்தாவை படுக்க வைத்துவிட்டு லட்சுமி ஏற சென்றார். அதற்குள் வெண்ணிலாவை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த ஜீவா இவர்களை பார்த்துவிட்டு, என்ன ஆச்சு மாமா? தாத்தாவுக்கு என்னாச்சு? எங்கே கூப்பிட்டு போறீங்க என்று விசாரித்தான். ஒன்றுமில்ல மாப்பிள்ள, திடீர்னு மயக்கம் போட்டுட்டார். தண்ணீர் தெளித்து பார்த்தோம், எழுந்திரிக்கல. அதான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டுட்டு போகலாம்னு கிளம்புறோம் என்றார் சுப்பிரமணி. ஜீவா: சரி மாமா, நானும் கூட வரேன். அத்தை, நீங்கள் இருங்க, நான் மாமா கூட போகிறேன் என்று கூறினார். சரிங்க மாப்பிள்ள என்று லட்சுமி இறங்கிக் கொண்டார். பிறகு தாத்தாவின் அருகில் ஜீவா அமர்ந்து கொண்டான். கார் ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றது. மருத்துவமனையை அடைந்ததும் தாத்தாவை அவசர பிரிவில் அனுமதித்தனர். ஜீவா: என்ன ஆச்சு மாமா? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி மயக்கம் வந்துச்சு என்று தன் மாமனாரிடம் விசாரித்தான். சுப்பிரமணியன் இனி மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று நினைத்தவர், அது மாப்பிள்ள என்று இழுத்தார். ஜீவா: எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மாமா, சொல்லுங்க என்று கூறினான். இவ்வளவு நாட்களாக தன் பிள்ளைகளுக்கு கூட தெரியாத விஷயத்தை முதல் முறையாக ஜீவாவிடம் சுப்பிரமணியன் கூறத் தொடங்கினார். அப்பாவோட மனசில் ரொம்ப வருஷமாகவே ஒரு வருத்தம் இருக்கு மாப்பிள்ள. அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு அவரும் எவ்வளவோ மெனக்கிடறார். ஆனால் அதை சரி பண்ண முடியலை. நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். ஆனாலும் அவரால் அந்த விஷயத்தை விட முடியலை. ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சிட்டா அதை மறக்கிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லையே என்றார் வருத்தமாக. தாத்தாவின் மனதில் இருக்கும் வருத்தம் என்ன என்பதை அறிந்த பின்
ஜீவா அதை சரி செய்ய உதவி புரிவானா? தாத்தாவின் ஆசைப்படி கயல் விழிக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்குமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.